ஏதோ அந்த ஜம்பிங் ட்ரை பண்ணலாமா? உள்ள போய் ஜம்பிங் பண்ணலாமா? சோதிக்காதீங்க. சின்ன குழந்தையாண்டா பேசாதீங்க. காசு கட்ட முடியாது. எப்படி பார்ப்போம்? கேமரா அந்த பக்கம் திரும்பிச்சு. ஓ நான் ரேண்டமா எடுத்தேங்க. ரேண்டமா எடுத்தா கூட தப்பா? நீ ரேண்டமா எங்களை எடுத்தா பரவாயில்ல. வயசுல கட்டி எதுக்கு நான் சொல்ல மாட்டேன். 26 365 நாளும் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு வரும்போது எல்லாம் கொஞ்சம் பேச விட்டுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு இன்ஸ்டாகிராம் இருக்குது இல்ல, இன்ஸ்டாகிராம்ல ஏதாச்சும் ஒரு புள்ள ஆடிட்டு இருப்பான். சரி பரவாயில்லையே இப்படி பார்த்துட்டு கீழே பார்த்தா அநியாயம் பண்ணாதீங்கடா. நம்ம கேமரா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதே மாதிரி இன்னொருத்தன இருக்கிறான். புடி அவனை ரீல்ஸ் எடுத்தாலும் சரி, 18+ வீடியோஸ் எது எடுத்தாலும் சரி, தலைவன் கீழே வந்து அந்த லைக் வந்து அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் அஜித் அபிஷியல். இல்ல நீ லைக் பண்ணாதான் எனக்கு. நான் இப்ப கூட எடுத்து காட்டுறேன், ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறேன். விட்டாரு பாரு நைட்டு ஃபுல்லா ஆட்டின்னு நேரம் விடாம இவரு ஆட்டின்னு ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. வாக்கிங் போற ரூட்டா? ஜாக்கிங் போறது. காலையில பூ வாங்கு, உன்னை தினத்துக்கு காலையில ஆர்டர் போடுறோம். பவானி சார் நாங்கள் கூப்பிட்டு வரேன், சுற்றி ஓடுறோம். அப்புறம் பக்கத்தாலே புரோட்டா கடை, மீன் கடை சாப்பிட்டு படுத்துட்டேன். என்னடா புசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? என் மூஞ்சி என்ன சர்க்கிள் விடுறீங்களா? ஊஞ்சல் ஆட போறீங்களா? சின்ன குழந்தையா நீங்க ஊஞ்சல் ஆடுறதுக்கு? சொல்லு. இல்ல ஃபர்ஸ்ட் ஒண்ணு மறைக்கணும். சப்புனி மங்குனி. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுது. கெட்ட வார்த்தையில பேசுற. இவரு தாங்க 1ஆம் நம்பர் முத்தன் எடுத்தது. எப்படி பார்த்துட்டு நீ அப்படியே கேமரா வச்சுட்டு தெரியுது. அஜித் இங்க பாருங்க. அஜித் தண்டவாளமா வண்டி ஏத்தியாச்சு. இல்ல அந்த அற்புதமான எல்லாரும் ஒரே மாதிரி அங்க பாத்தியா? இல்ல அவங்கள எல்லாம் ஒரே மாதிரி போட்டுருக்காங்க, நீ எல்லாம் ஒரே மாதிரி போட்டுருக்காங்க. அதனால நான் பார்த்தேன். சரியா? அததான் பாத்தீங்க. உண்மையை சொல்லுங்க நீங்க. ஆனா ஒண்ணு மச்சான், பொண்ணை பொறுத்து போட காட்டினா கூட நீ விட்டு வைக்க மாட்டல. ஒன்ன மாதிரி நினைச்சியா? கதையை விடாதீங்க. எங்க கண்டென்ட்ல எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுவோம். ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு அதை மட்டும் டெலிட் பண்ணுவோம். பாத்துக்கு நீ ஏன் அப்படி? நீ தான் அழகா இருக்க. எல்லாத்தையும் கட் பண்ணி போறப்போ என்னையும் கட் பண்ணி போடணும்ல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நீ மட்டும் என்ன மட்டும் கட் பண்ணி ஓபன் பண்ணா இந்த சீன் தான். கேப்ல சைட் அடிக்கிறது எடுத்து போடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணி? இல்ல கேப்ல சைட் அடிக்கிறது அது ஒரே விட்டுட்டு சைட். எப்படி பார்த்து தெரியுமா நீ? நான் நார்மல். நான் அந்தாண்ட இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு வர வழி எல்லாம் பசிக்குதுங்கிறாரு. அவர் பேர் அஜித். அது வெறும் அஜித் இல்ல, ஸ்மார்ட் அஜித் ஸ்மார்ட். வந்தது 50 கிலோமீட்டர், வண்டி நிறுத்தினது 100 தடவை. பசிக்குது. என்ன பண்றது? பைத்தியக்கார பட்டாம்பூச்சியை வாயில திணிச்சு விட்டான்டா. இவன் கூட பேசிட்டே வந்து அவன் கழுத்துல அடிச்சு அந்த பட்டாம்பூச்சி வந்து இப்படி மாட்டிக்கிச்சு. பட்டாம்பூச்சி உயிருக்கு போனாயிட்டு அப்புறம் பிச்சு போட்டு அதுக்கப்புறம் தண்ணி வாங்கி வாயை கொப்பிட்டு மூஞ்சிட்டு தான் வந்தேன். பட்டாம்பூச்சியோட குஞ்சு டேஸ்டா இருக்கு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. போட முடியாது. கேமராமேன் லட்சண மயிரை பார்த்துக்கோங்க. லட்சண மயிறு
காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. காடு ஃபுல்லா நமக்கு நான் காலையில காலையில 6 மணிக்கு ஒரு தாட்டி காடை கிளியர் பண்ணாரு. இப்போ மணி எத்தனை சரியா ஒரு கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி கிளியர் பண்ணி பாருங்க, என்ன சம்பாதிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. காடு ஃபுல்லா விஜய் சித்து விளக்குல சூர்யாவுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. இப்படி ஒரு கேமராமேன் உன்னை மிஞ்சி ஒருத்த வந்துட்டான்னு இருப்ப டெலீட் பண்ற பாரு, அவன் சீக்கிரம் பண்ற பாரு. இப்ப பண்ண வீடியோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவான். ஒரு வாரமா இப்படிதான் எடுத்துட்டு இருக்குது வீடியோ எடுக்கிறது. என்ன அதை புடிச்சு மேலே ஏறு. டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. அதை கொடுத்து கீழே தான் போனீங்க. இங்க தெரியுது பாருங்க அந்த மலை. மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குறேன். தயவு செஞ்சு என்ன பிடிச்சிடாது. நானே ஒரு ஃப்ளோல போனா அப்படியாடா நின்று இருக்கிற. பயமா இருக்குல்ல? ஏடா மேல வந்துட்டு இதுக்கு மேல என்ன பண்ணு? நான் தானே பாதையில நின்று இருக்கிறேன். உழுவ மாட்டீங்க. ஓ என்னைய பிடிக்காதீங்க. அப்புறம் என்ன என்ன தெரியும்? எதுக்கு பிடிக்கிறீங்க? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்னைய எதுக்கு பிடிக்கிறீங்க? போடா போயிட்டு